வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். அதிமுக மற்றும் பாஜக இடையேயான கூட்டணியின் சமீபத்திய மறுமலர்ச்சி அதிமுகவிற்குள் அதிருப்தியை தூண்டியுள்ளது. கட்சித் தலைவர்களில் கணிசமான பகுதியினர் கூட்டணி குறித்து பதட்டமாக உள்ளனர் என்பதற்கான அறிகுறிகள் உள்ளன. அதிமுகவின் மூத்த தலைவர்கள் யாரும் கூட்டணியை பற்றி பகிரங்கமாக விமர்சிக்கவில்லை என்றாலும் இந்த முடிவு தவறாக வழிநடத்தப்பட்டதாக நம்பும் நீண்டகால ஆதரவாளர்களிடமிருந்து சமூக ஊடக தளங்கள் கவலையை வெளிப்படுத்தியுள்ளன. மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜுவிடம் அதிமுக தனி அரசாங்கத்தை அமைக்குமா அல்லது கூட்டணியை அமைக்குமா என்று கேட்கப்பட்டது. அதிமுக தலைமையிலான அரசாங்கம் ஆட்சி செய்யும் என்றும் பாஜக பல்வேறு அறிக்கைகளை வெளியிட முடியும் என்றாலும் அதிமுகவின் நிலைப்பாடு மட்டுமே தீர்க்கமானதாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். இருப்பினும் திங்களன்று கூட்டணி குறித்து மீண்டும் கேள்வி எழுப்பப்பட்டபோது 15 நாட்களுக்கு பிறகுதான் பதிலளிப்பதாக ராஜு மறைமுகமாக கூறினார். இது பார்வையாளர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியது. திருப்பூரில் முன்னாள் எம்எல்ஏவும் கட்சி பணியாளருமான எஸ் குணசேகரன் ஒரு உள்கூட்டத்தில் உரையாற்றினார். பாஜகவுடனான கூட்டணி துரதிருஷ்டவசமானது, ஆனால் கட்சியின் உயிர் வாழ்வுக்கு அவசியமானது என்று விவரித்தார். பின்னர் அவர் தொண்டர்கள் மகிழ்ச்சியற்றவர்கள் என்று கூறவில்லை என்றாலும் கூட்டணி முஸ்லிம்களுக்கு ஏமாற்றத்தை அளித்தது என்று தெளிவுபடுத்தினார். இருப்பினும் அதிமுக முஸ்லிம் சமூகத்துடன் தொடர்ந்து துணை நிற்கும் என்று அவர் கூறினார். பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற மற்றொரு கட்சி கூட்டத்தில் அதிமுக மாநகராட்சி கவுன்சிலர் எம் கண்ணப்பன் கூட்டணியை உணர்ச்சிபூர்வமாக ஆதரித்து கட்சியை அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாக்கவே இது உருவாக்கப்பட்டது என்று கூறினார். அதிமுக முஸ்லிம் சமூகத்தை ஒருபோதும் கைவிடாது என்றும் இந்த உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தும் முறையான அறிக்கையை வெளியிட வேண்டும் என்றும் தலைமையை வலியுறுத்தினார். இருப்பினும் ஜெயராமன் பின்னர் அத்தகைய கருத்துக்கள் கூறப்படவில்லை என்று மறுத்தார். அமைதியின்மைக்கு மத்தியில் ஆலங்குடியைச் சேர்ந்த சிறுபான்மை பிரிவு நிர்வாகி கே எஸ் முகமது கனி பாஜக கூட்டணியை காரணம் காட்டி கட்சியில் இருந்து விலகினார். இதற்கிடையில் நீக்கப்பட்ட முன்னாள் எம்எல்ஏ பழக்கருப்பையா திவிகேயுடன் உறவுகளை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் தோல்வியடைந்ததால் கூட்டணி ஒரு பின்னடைவு வழி என்று கூறினார். வளர்ந்து வரும் கவலைகள் இருந்த போதிலும் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் அதிமுகவிலிருந்து விலகுவதாக வதந்திகளை மறுத்து கட்சிக்கு தனது விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.